காரணம் புரியல. இன்னொரு இன்னொரு பியூட்டி என்னன்னா, திருச்சியில ஒரு சம்பவம் நடந்துச்சு. மார்னிங் உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. துறை சார்ந்த அமைச்சர் அனுப்பாம அறநிலையத்துறை துறை அமைச்சர் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே நீளம் வந்து கேள்வி கிடைச்சு. என்ன கேள்வி கிடைச்சுன்னா, துப்புரவு பணியாளர் தொழிலாளருக்கு வந்து துறை சார்ந்த அமைச்சர் அனுப்பாம சேர்வா அனுப்புறீங்க, ஏன் அனுப்புறீங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு துறை சார்ந்த அமைச்சரை வந்து அமைச்சருக்கு இதை பத்தி கேட்க மாட்டாங்க. கேட்டா வந்து நாங்க ஊழல் நடத்துறோம், நாங்க வந்து நீளம் ஒரு இது நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உட்காந்து பேச வேண்டியது. பேசலாம், கொஞ்சமா தான் அரட்டோட பேசுகின்றேன். அரை நேரம் பேசாதீங்க. அது உங்க பிரச்சனை வந்து இங்க திமுக தான். அதுக்கு முன்னாடி காரணம் எதுக்கு சொன்னா அசிங்கமா இருக்குன்னு வேணா கம்முன்னு இருக்கோம் நாங்களாம் கண்டுட்டு. சட்டையை பிடிச்சி கேட்க துப்பு இல்ல. அது இதே திமுக வந்தா அது கொஞ்சம் தீயை கொளுத்தி விட்டு இறங்கி ஆடுங்கன்னு வைங்க. இந்த கட்சி மட்டும் அது சாப்பிட்டா ஆடு ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் வந்து சங்கிக்கும் உங்களுக்கும் இங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க சாப்பிட்டு சங்கி ஆங்கிலுக்கும் வித்தியாசமே கிடையாது. முற்போக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. பயோல மாத்திக்குங்க. பயோல வந்து சாப்பிட்டு சங்கி வச்சுக்கோங்க. ரஞ்சித் மாதிரி ஆட்கள்லாம். நான் அதே மாதிரி ஊடகத்தில் நடத்துறவங்கலாம் வந்து நாங்கள் ஊடகம் நடத்தல. நாங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவா வந்து அவரு செஞ்சாத கூட சுத்தி பாக்குறாப்புல. அது பாருங்க, தலைவா படத்தோட இது எடுத்து போட்டுக்கிட்டு பாருங்க, அது இதையும் கம்பல்சன் பண்ணி போட்டோ போடுவோம். அவருக்கு ஃபிட்னஸ் டிப்ட் எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு பேசிட்டு இருப்போம். அதுதான் ஜேர்னலிசம், அதுதான் இங்க இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணு புதுக்கோட்டையில வந்து பொண்ணு வந்து பாலியல், அதுவும் மாற்றுத்திறனாளி பொண்ணு பாலியல் நடந்திருக்கு அந்த பொண்ணுக்கு. அதுவும் ஒரு கேங் ரேப்பு. அதை பேசாம உட்காந்துக்கிட்டு முதல்வர் விஜயின் ஃபிட்னஸ் டிப்ஸ் உட்காந்து 3 செவியை போட்டுக்கிட்டு இருக்கான் நியூஸ் தமிழ் வெக்கமே இல்லாம. இதெல்லாம் வந்து கூட நடத்திக்கிட்டு இருக்கான். பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வந்து மத்தவனுக்கெல்லாம். முட்டு என்ன முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த டிஎல்ல. மின்னிட்டு பத்தி பேசினா கைது பண்ணுவோம். யாரை கைது பண்ணுவீங்க? போட்டது யாரும் ராமகுமார், காலையோட மாநில செய்தி தொடர்பாளர் ஐடிவிங்க ஏதோ ஒண்ணு அவன் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கைது பண்ணுங்க. என்ன கைது பண்ணுவீங்க? அதை ஒருத்தன் கூட பரவாயில்ல, எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. மக்களுக்கு வந்து கரண்ட் பிரச்சனை இருக்கு சொன்னா கைது பண்ணுறோம். அப்ப எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்கன்ற? கைது பண்றதுக்கு ஆட்சி வந்தீங்களா? இதெல்லாம் கூட கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு வச்சுக்கீங்க. என்னோட பிரச்சனை வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு லெவல்ல இருக்கு. அது என்னன்னா, ஒரு இன்சென்சிட்டிவிட்டி. அந்த இஷ்யூக்கான எந்த இஷ்யூ நடந்தாலும் அது ரொம்ப இன்சென்சிட்டிவா ஹேண்டில் பண்றாங்க. அந்த இப்ப நான் பர்சனலா வந்து நான் 41 கரூர் விஷயத்துல வந்து அவர் தான் அதுக்கு காரணம்ன்றது நான் சொல்லவே மாட்டேன். ஆனா அந்த இறந்துட்டாங்கன்ற ஒரு செய்தி வருதுல்ல, ஒரு நல்ல தலைவன் என்ன பண்ணுவான்? இந்த செய்தி வந்த உடனே அதே இடத்துல நின்னு அவங்க கூட போய் இருக்கிறது தானே சரியான விஷயம். அதுவே ரொம்ப இன்சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணாங்க. அதுதான் திருப்பி இன்னைக்கு திருப்பி அத நான் பார்க்கிறேன் இன்னைக்கு. அந்த குடும்பம் வந்து அவ்ளோ வழியில கூட உங்கள நம்பி தானே நாங்க ஓட்டு போட்டுருக்கோம். ஒரு எங்களுக்குன்னு ஒரு வந்து 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 நிக்கலையே, இன்னும் பேசலையே அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க எழுப்புறாங்க. அந்த கேள்வி அவங்க எழுப்புறதுக்கான ஒரு கட்டாயமே வந்திருக்க கூடாது. அதுவும் ரொம்ப இன்சென்சிட்டிவா தான் ஹேண்டில் பண்றாங்க. ஒரு 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 ட்வீட் போட்டுட்டா அது கம்யூனிகேஷன் எடுத்துக்கிறாங்க. அது கம்யூனிகேஷன் கிடையாது. அது சும்மா ஸ்டேட்மெண்ட், சும்மா ஒரு அறிக்கை விடுறது. அது எப்படி எடுத்துக்க முடியும்? எனக்கு கட்சி சார்ந்தே நான் கேட்கல. ஒரு சிட்டிசனா, நான் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிட்டிசன். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. சரியா? இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது. வந்துட்டு அவங்க வயித்துல அடிச்சுட்டு மார்ல அடிச்சுட்டு அழுவுறாங்க. ஓகேவா? அவங்க வந்து அந்த வழியில கூட உன் மேல நம்பிக்கை வச்சிருக்குமேன்னு கேக்குறாங்க. வேற எதுவுமே அவங்க கேட்கல. உன் மேல நம்பிக்கை வச்சிருக்குமேன்னு கேக்குறாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, வந்து பார்த்திருக்கணும்ல அப்படின்றது. இது ரொம்ப பேசிக். நான் சத்தியமா இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் நான் நம்புறேன். அது போய் உடனே பண்ணாதது ரொம்ப இன்சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவா நான் பார்க்கிறேன். 2வது வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு அந்த அந்த முதல்ல அந்த ஃபேமிலிய பார்த்திருந்திருக்கணும். 2வது பிரஸ் மீட் வச்சு மக்களுக்கு முதல்ல பேசியிருக்கணும். சொல்லியிருக்கணும். இது நடந்தது. இது இதனால நடந்தது. இதுக்கு இதெல்லாம் நாங்க ஒரு எஃபர்ட்ஸ் எடுக்க போறோம். அந்த அத மக்கள் கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும்ல. அதுவும் இல்ல. ஒரு ட்வீட் போட்டா அது போதும்ன்ற ஒரு மனநிலைய கொண்டு வந்துட்டாங்களோன்ற மாரி எனக்கு என்னால அத ஏத்துக்கவே முடியல. அது எனக்கு புரியல. அது எப்படி சரியாகும்? அது யார் வேணா சப்போர்ட் பண்ணுங்க. அது பத்தியே நான் பேசல. இது ஒரு நல்ல லீடருக்கான அழகு என்ன? உடனே போகணும்ல. அந்த இடத்துக்கு போகணும்ல. இல்ல உட்காந்து போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் அந்த பொண்ணு காணாம போச்சுன்னு செய்தி வருது. ஒரு பொண்ணு வந்து காணாம போச்சு. அங்க இருக்க எஸ்பி எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் முதலமைச்சருக்கு தெரியாதா? ஒரு பொண்ணு காணாம போச்சுன்னு தனிப்பட்ட அமைச்சு நீங்க போய் தேடுறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்? 24 மணி கழிச்சு அந்த பொண்ணை வந்து மீட் எடுக்கிறீங்க. அது பின்னமெல்லாம் மீட் எடுக்கிறீங்க. முன்னாடி என்ன கழட்டிட்டு கேட்கறேன். அப்ப உட்காந்து செஞ்சு போட்டோ எடுத்துக்கிட்டாப்ல 10 பேர் பின்னாடி
விட்டு ஒரு போட்டோ எடுத்து பிஎல்ல போட்டு இவங்க உட்காந்து இருக்க ஐடிஸ்லாம் ஒரு பிஆர் ஐடிஸ்லாம் வச்சுக்கிட்டு பாருங்க அண்ணன் பாருங்க ரியல் ரீல் ரியல் ரீல் ரியல் ரீல் ஒவ்வொருத்தரும் ட்வீட் போட்டுட்டு இருக்கான் வெக்கமே இல்லாம. ஏன்னா ஒரு பொண்ணு காணாம போயிருக்கு அதை பத்தி பேசாம ரியல் ரீல் உட்காந்து ட்வீட் போட்டுருக்கீங்களே பூச்சி உங்களை கொஞ்சம் கூட. ஏன் உங்க வீட்டுல நல்லா இதை பார்த்துட்டு இருப்பீங்க. இதே கேள்வி கேட்டானுங்க திமுக அரசாங்கம் இருக்கிறப்ப உங்க வீட்டுல இருக்க பெண்கள் நினைச்சா நீங்க சும்மா இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இப்ப நான் அதே கேள்வி கேட்கறேன் உங்ககிட்ட, உங்க வீட்டுல இருக்க பெண்கள் தான் ட்வீட் போட்டுருப்பீங்களா ரியல் ரீல்னு. ஆனா நீங்க மாசா வந்து பிஜே போட்டுருப்பீங்களா வெக்கமே இல்லாம. இதே போட்டோ ஷூட்டை வந்து ஸ்டாலின் நான் நடத்த மாட்டாரு நடக்குதுன்னு வச்சுங்களா. ஐயோ பாருங்க நியூஸ் எல்லாம் போட்டுருப்பானுங்க உட்காந்துட்டு. அப்ப எது ஆரம் தப்பு சரின்னு பேசுறதுன்னு ஆரம். தப்பு சரின்னு பேசாம நான் உட்காந்துக்கிட்டு இது பயாசா பேசுவேன் ஒருத்தனுக்கு பேசுவேன் ஒருத்தனுக்கு பேச மாட்டேன்றதெல்லாம் வந்து எப்படி அது அறத்துக்குள்ளார வரும். மனுஷங்களே கிடையாதுங்களாம். ஃபயரா ட்வீட் போட்டுருக்கானுங்க வெக்கமே இல்லாம உட்காந்துட்டு. சரியான ஒரு மாநகர ஜெர்மன். அத பார்த்தாதான்டா இன்னும் கோவம் வருது. இன்னும் அப்படியே உச்சி மண்டைக்கு ஏறுது அதெல்லாம் பார்த்தாலே. இல்ல எப்படி மனசு வருதுன்னே தெரியல. இப்ப நம்ம வீட்ல ஒரு குழந்தைக்கு அந்த மாரி ஆவுதுன்னு வையேன், ஐயோ! யாருக்கும் நடக்கும். இப்ப சொல்றேன் அது மாரி ஆயிடுச்சுன்னு வையேன், எப்படி மனசு வரும்? இந்த மாரி பண்றதுக்கு எப்படி மனசு வரும்? உன் எண்ணம் எல்லாமே வந்து அந்த 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 குழந்தை மேல தானே இருந்திருக்கணும். உன் எண்ணம் எல்லாமே அந்த குடும்பத்து மேல தானே இருந்திருக்கணும். நாளைக்கு இன்னொரு குழந்தைக்கு இப்படி நடக்கக்கூடாதுன்றது தானே உன் எண்ணம் ஃபுல்லா அங்க தானே இருந்திருக்கணும். நீ திரும்ப திரும்ப வந்து லைக் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறன்ற பேர்ல உனக்கு நீயே வந்து தீங்கு விளைவிச்சுக்கிறன்றது உனக்கு புரியலையே. நாளைக்கு நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் அது நடக்கும்ன்றதே உனக்கு புரியலையே. பேசுங்க பேசிட்டீங்களா நீங்க அதான் நான் முடிச்சிட்டீங்களா? இல்ல அத பத்தி கொஞ்ச நேரத்துக்கு மேல பேசினா ஒரு மாதிரி ஆயிடுதுடா. ஓகே 1.5 பேசுங்க. ஓகேம்மா. அண்ணா நான் ஒண்ணே டக்குன்னு முடிச்சு நான் கை தூக்கிட்டு பேசுங்க. சரி, ஓகே. என்னன்னா, இப்போ இந்த தவறுகள் நடக்குது. இப்போ நீ அங்க யாரோ வந்து டிஜிபி யாரோ போனாருலாம் நீ சொல்ற இல்லையா? அந்த போனதெல்லாம் இஷ்யூ எஸ்கலேட் ஆனதுக்கு அப்புறம் தான், அந்த குழந்தை காணாம போயி 2 நாளா வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் தேடிட்டு இருந்திருக்காய்ங்க. அத இவங்க எதுவும் நடவடிக்கைலாம் எடுக்கல. சரியா? செகண்ட் டே தான் வந்து இது இஷ்யூ வெளிய எஸ்கலேட் ஆகுதுன்றப்ப தான் போலீஸ் தேடுதல், அந்த தேடுதல்ன்ற விஷயம்லாம் போச்சு. அதையே அவனுங்க மறைச்சு தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஃப்ராடுகார நாய்ங்க. எனக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒண்ணு பேச வேண்டியது இருக்குது. அ இவங்க அறிக்கை குடுத்தாய்ங்க, குடுக்கல. இந்த நாசமா போறவனுங்க வந்து இதெல்லாம் பண்ண போறதில்லன்றது வேற. ஆனா இங்க உட்காந்து ஆன்லைன்ல அவனுங்க ஒரு வேலை கூத்து ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல. ஏன்பா 60 வருஷமா நீங்க தனி மனித ஒழுக்கத்த வளர்க்காம, இப்ப 20 நாள்ல ஒரு கட்சி இதெல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறீங்களேன்னு ஒரு ஒரு மானங்கெட்ட நாய் இங்க உட்காந்து ட்விட்டு போட்டுட்டு இருக்கு. எனக்கு என்ன புரியலன்னா, 60 வருஷமா தனி மனித ஒழுக்கம் வளர்க்காம, இது பண்ணாம, இங்க என்ன நடந்துச்சு? இங்க பெண்ணியம்னு ஒண்ணு உட்கார்ந்து பேசுனாக்கா, இங்க என்னது ஐடியாலஜிய வச்சுன்னு புடுங்கவா முடியும்னு கேட்ட இந்த பரதேசி நாய்ங்க இந்த கேள்விய கேட்கறானுங்க. யாரு? இதே தாவேக்காக்காரனுங்க, ஃப்ராட் பயலுக. இங்க உட்கார்ந்து ஸ்பேஸ்ல பேசின ஆடியோஸ் நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஐடியாலஜி எல்லாம் வச்சுன்னு புடுங்குறதா? என்ன நாக்கு வலிக்கிறதா? அது எதுக்கு யூஸ் ஆகப் போகுது? இங்க நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தானே நீங்க பார்க்கணும். டே டு டே லைஃப்ல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய தானே பார்க்கணும் அப்படின்னு பேசின புறம்போக்கு நாய்ங்க தான் இந்த நாய்ங்க. இன்னைக்கு உட்கார்ந்துங்கன்னா 60 வருஷமா நீங்க வந்து இது வளர்த்தீங்களா? தனி மனித ஒழுக்கத்த வளர்த்தீங்களா? அப்படின்னு கேட்கறானுங்க. இவனுங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. இது 1. அண்ட் 2வது விஷயம் என்னன்னா, இவன் ஒருத்தவன காப்பாத்தணுன்றதுக்காக, இல்ல இந்த பிரச்சனைய மறைக்கணுன்றதுக்காக, அடுத்த வேலைகள இவனுங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நீ சொன்ன மாரி இந்த ராம்குமார் போட்ட வீடியோ ஆவட்டும், இங்க கரண்ட் இஷ்யூ பத்தி பேசுனா அரெஸ்ட் பண்ணுவாய்ங்க. பண்ணட்டும். நீ எவ்வளவு பேர பண்ண போற? நீ என்ன பண்ருவ? நீ அரெஸ்ட் பண்ணி நான் தூக்குலயாடா போட போற லவடான்னு நான் கேட்கணும். சரியா? ஆனா நாகரீகம் கருதி அத கேட்கக்கூடாதுன்னு கடந்து போ வேண்டியதா இருக்குது. அண்ட் இன்னொன்னு அடுத்து ஒரு டைவர்ஷன் பண்ணி விடுறது. என்னன்னா, அண்ணன பாருங்க. எவ்ளோ கியூட்டான சிஎம். அவன் கியூட்டா இருந்தா நான் என்னடா அவன வறுத்து தின்னவாடா முடியும்? அ. அவன் கியூட்டா இருக்கான்னா நீ பாரு. நீ என்ஜாய் பண்ணு. இல்ல உனக்கு வேற ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணி தொல. அது உன் பிரச்சனை. இத ஒரு ஒரு முக்கியமான நியூஸா எடுத்து இந்த நியூஸ் மீடியாஸ் போடுற கேவலங்கட்டத்தனமும்,
இவனுங்க பண்றதும் எப்படி தெரியுமா இருக்கு? டேய் நீங்க உண்மையாலுமே இங்க மக்களுக்காக நீங்க பாலிடிக்ஸ்குள்ளார வந்தீங்களா? ஏன்னா நான் 2, 3 வருஷம் சாரி 2 வருஷம் கழிச்சு நான் பார்த்துட்டு இங்க ஆட்சி சரியில்லன்றதுக்காக நான் வந்தேன். அப்படின்னு நீ உட்கார்ந்து மேடையில பேசுன. அது மட்டும் இல்லாம, இங்க மத்த மத்த இஷ்யூஸ் நடந்தப்போ, நீ வச்சது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். உள்ளார நான் சொல்லணும்னா, முதல்வர் இந்த மாரியான இதுக்கு வந்து டைரக்ட்டா இறங்கி போணும் அப்டின்னா, நான் வந்து அத ஏத்துக்க மாட்டேன். ரீசன் என்னன்னா, இந்த மாரியான பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். அப்ப இந்த எல்லா இடத்துக்கும் சிஎம் போறது வந்து முக்கியமா? இல்ல அந்த துறை சார்ந்தோ, இல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டீஸ் போறது சரியான்னு கேட்டா, அத்தாரிட்டீஸ் போய் பார்க்கிறது தான் சரி. முதல்வர் இந்த மாரி எல்லா இடத்துக்கும் முடியாதுன்று நானும் ஆதரிச்சு பேசினவன் தான். நான் இப்பயும் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். ஆனா நீ கேள்வி கேட்டல்ல. நீ உட்கார்ந்து மைக்க புடிச்சுட்டு பேசினல்ல. உங்களுக்கு கண்ணு தெரியலையா? நீங்க அங்க போகலையா? இங்க போகலையா? எல்லாமே நீ தான் ராஜா கேட்ட. அடுத்தவன பார்த்து நீ இந்த கேள்விலாம் கேட்கிற அப்படின்னா, அப்ப அத நீ பண்ணணும்ல. நீ அத எதையுமே பண்ணலையே. இதே ராஜ்மோகன் யார் இந்த ஃப்ராட் மோகன் எஜுகேஷன் மினிஸ்டர் கேட்டாப்புல. விளாத்திக்குளம் உங்க கண்ணுக்கு தெரியலையான்னு. அப்ப இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு கண்ணு தெரியலையா? ஏன் அவரு போகல? எனக்கு போகணுன்றதுல உடன்பாடு இல்ல. ஆனா நீங்க கேட்டீங்கல்ல. இந்த விஷயத்துக்கு ஏன் முதல்வர் போகல? அப்படின்ட்டு. சரி. குறைஞ்சபட்சம் நீங்க எப்ப பேசுவீங்க? ட்வீட் நீங்க போடுறது கிடையாது. ட்வீட்டே எவனோ ஒருத்தன் எழுதிக்கிட்டு இருக்கான். நீங்க எப்ப வாய் தொறந்து பேசுவீங்க? அண்ட் தென் நீ ஒண்ணு சொன்னல்ல அவன, இங்க துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை அப்போ வந்து சேகர் பாபு போனாரு. அவரு துறை சார்ந்த டேய் அவர் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் எடுத்து பாருங்கடா பைத்தியங்களா! உங்களுக்கு அன்னைக்கு தான் நாங்க ஐ மீன் அன்னைக்கு சொன்னது தான். நான் திரும்பவும் ரிமைண்ட் பண்றேன். அவர் அந்த துறை சார்ந்த அமைச்சர் தான். அவரோட போர்ட்ஃபோலியோ என்னன்னு தெரியாம லூசுத்தனமா தான் பேசிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அனுப்பி வச்சிருக்கிற அந்த எம்.எல்.ஏ மினிஸ்டர் இப்போ ஒரு எம்.எல்.ஏ கூட கிடையாது. மினிஸ்டர். அந்த மினிஸ்டருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எவன் எங்க போறான்னு தெரியல. ஒரு ஆள் என்னன்னா, மின்துறை அமைச்சர்ன்றான். அவன் ஒரு பக்கம் வேற ஏதோ ஒரு பிரச்சனையில போய் நின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹெல்த் மினிஸ்டர்ன்றான். அவன் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல. இன்னொருத்தன் அறநிலைத்துறையில இருக்கிறவன் போய் இந்த பிரச்சனைய உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். இது இங்க என்ன நடக்குது? இது பத்தாததுக்குன்னு லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த என்னது மாவட்ட செயலாளர். இந்த மாவட்ட செயலாளர்களுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குது. அம்மா ஹோட்டல்ல போய் ரூ. 10 காசு குடுத்து சோறு வாங்கி திங்க வக்கு இல்லாத இந்த நாய்ங்க, ஆய்வுக்கு வந்திருக்கிறோம், ஆய்வு வந்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமும் போய் வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்டா வெறும் ரூ. 10 அந்த ரூ. 10 காசு குடுத்து வாங்கி திங்கிறதுக்கு உனக்கு வக்கு இல்லையாடா? இது ஒரு ப்ரொஃபைல்ன்னு சொல்லிட்டு நீ எப்படி போற? இதுல வேற மிரட்டுறது. நாளையில இருந்து சாப்பாடு ஒழுங்கா இல்லன்னா உங்கள வேலைய விட்டு நீ யார்றா மயிரு வேலைய விட்டு தூக்குறதுக்கு? நீ யாரு? அ? போயி இந்த வேலைய பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. டேய் நீங்க அனுப்பக்கூடிய பொருள தரமா அனுப்புனா, அங்க சமைச்சு குடுக்குறவன் தரமா சமைச்சு குடுக்க போறான். அதான் சொல்லுவாங்கல்ல, இங்க கோடிக்கணக்குல ஆட்டைய போட்டுக்கிட்டு இருக்க ஆட்கள உட்டுறது. இந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்ததா, நம்ம கியூட்டி பை புசியார் வந்து 2 பேர சஸ்பெண்ட் பண்ணாப்புல. ரைட்டா? நீ அங்க கேட்டிருக்கணும். புசி கிட்ட போயிட்டு நான் உன்ன வேலைய விட்டு தூக்கிடுவேன். உன்ன மினிஸ்ட்ரிய விட்டு தூக்கிடுவேன். நீ அங்க போயி தைரியமான ஆளா இருந்தா பேசணும். ஸ்ட்ரக்சர தள்ளினதுக்கு ரூ. 10 வாங்குனவன நான் வேலைய விட்டு தூக்கிட்டேன். அப்படின்னு நீ போறியே, நீ எவ்வளோ மானங்கெட்டவனா இருப்ப? உன்னால அங்க சஸ்பெண்ட் தான் பண்ண முடியுது. அத நீ யாருக்கு நீ பண்றன்னு ஒண்ணு இருக்குல்ல. உங்க பேர சொல்லுங்க. எல்லா பேரும் சொல்லுங்க. என் பேர சொல்ல மாட்றீங்கன்னே தெரியல. எந்த பேரு கேட்கிறீங்க? நீங்க சுகுமார்லருந்து ஆரம்பிச்சு, அருண்ராஜுக்கு போயி, அதுக்கப்புறம் அந்த விஜய்க்கு வந்து எல்லார் பேரையும் சொல்லுங்க. பாஸ்கர். பாஸ்கர். நீங்க ஒண்ணு நீங்க நீங்க பாஸ்கர் தான். எல்லார் பேரையும் ஏங்க சொல்லுங்க. எனக்கு அவன் பேர்லாம் ஞாபகம் இல்லங்க. நான் பேரு தெரியாம தாங்க சொல்லாம இருக்கேன். பேர் தெரிஞ்சா சொல்றதுக்கு எனக்கு என்ன ஃப்ராடு மோகன் பேர் சொல்றப்போ, கியூட்டி பை புசி பேரு சொல்றப்ப எனக்கு இவன் பேர் தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? இல்ல. அதுக்காக இல்ல. கேட்டுட்டு இருக்கிற ஆட்கள் லைக் அவங்களுக்கும் தெரிய வரும். ஏன்னா நெறைய நியூஸ் வந்து அப்படியே எப்படி சொல்றது? வேற மாரி எடுத்துட்டு போயிடுறாங்க. அது சொல்லும்போது பேரோட சேர்த்து சொல்லுங்க. ஓகேங்க, ஓகேங்க. கண்டிப்பா இது எனக்கு தெரிஞ்ச பேர்கள நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதான் போயிட்டு ஸ்ட்ரக்சர் தள்ளுனதுக்கு ரூ. 10 வாங்குனதுக்கு நான் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் உங்கள, அப்படின்னு வெட்கமே இல்லாம உட்கார்ந்து பேட்டி குடுக்குறான். எனக்கு என்ன புரியலன்னா, எங்க நீ அந்த ரூ. 10 வாங்குன ஆள நீ சஸ்பெண்ட் பண்ணல்ல. இப்ப அதே டாக்டர் பிரைவேட் கிளினிக் வச்சு நடத்துறாப்புலன்னா, தமிழ்நாட்டுல வந்து பிரைவேட் கிளினிக்ஸ் வந்து கவர்ன்மெண்ட் டாக்டர்ஸ் நடத்தக்கூடாது. எங்க நீ அவர டிஸ்மிஸ் பண்ணு பாப்போம். இல்ல சஸ்பெண்ட் பண்ணு பாப்போம்.
இதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. இந்த 5க்கும் 10க்கும் வேலை செய்யறவனுங்க கிட்ட தான் போய் இவனுங்க வந்து வீரத்தை காட்டுவானுங்க. ஆ. ஓகே. இப்போ திருச்சியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு இஷ்யூ ஏதோ நடந்திருக்குல்ல நர்ஸ் எல்லாம் ஆய்வு போனாங்களே அத சொல்றீங்களா? இல்ல ஒருத்தவங்கள இல்ல இல்ல அது செவிலியர் நான் செவிலியர் நர்ஸ் நர்ஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இது பண்றதுல வந்து இதுவாகி தப்பான ட்ரீட்மெண்ட் பார்த்து இறந்திருக்கிறது நர்ஸே. அத ஏதோ அந்த இஷ்யூ சொல்றீங்களா? ஆபரேஷன் தியேட்டர்ல ஆப்ரேட் பண்ணாம வார்டுல வச்சு பண்ணி ஏதோ பிளட் ஃபுல்லா லாஸ் ஆயிட்டு இறந்துட்டவன்னு சொன்னாங்களா? ஆமாங்க. இப்போ ஹைஜீன் எல்லாம் பண்ணு. அந்த இஷ்யூ ஓகே. இப்போ அந்த இஷ்யூல அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க. இடைக்கால இது ஏதோ பண்றதா சொல்லியிருக்காங்க. ஆனா அதோட ரிப்போர்ட் வெளிவரல. அத பத்தி இப்ப இவர் ஏதாவது ட்வீட் போட்டுக்கிறாப்லையா? ஏன்னா அவரு அதிகபட்சம் அதானே போடுவாரு. அண்ணே, இதுல திரு இன்னொன்னு விஜய் இருக்கு. அவர்கள். போராட்டம் பண்ண அவங்க செவிலிய இதுவா இருக்கிறாங்கல்ல, பகுதி நேர செவிலியர்கள், ம். என்னது இது டிப்ளமா படிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, ம். அவங்க வந்து கவர்மெண்ட் இதுலயே தான் படிக்கிறாங்க. அவங்க ஓப்பனா என்ன இது பண்றாங்கன்னா, இந்த போராட்டத்துக்கு வந்தா உங்களுக்கு இன்னும் அந்த கொஞ்சம் அவங்க வந்து ஃபைனல் இயர் படிக்கிறவங்க தான் பேசுறது. அவங்க வந்து இன்னும் உங்களுக்கு கொஞ்ச நாள் தானே இருக்கு, உங்களுக்கு டிகிரி கிடைக்க விடாம பண்ணுவோம் அல்லது இந்த இது கிடைக்க விடாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, நாங்க தேர்ட் இயர்ன்றதால ஓகே. எனது ஜூனியர்ஸ் எங்களுக்கு இருக்கிறாங்க, அவங்களையும் இதையே சொல்றாங்க. கவர்மெண்ட்ல படிக்கிற எங்களுக்கே அப்படின்னா அப்போ வந்து மத்தவங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஓப்பனா அந்த போராட்டத்தப்போ குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கும் எந்த அஷூரன்ஸும் இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்படி பண்ணாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போறோன்ற அஷூரன்ஸ் கிடையாது. குறிப்பா இந்த மேட்ரிக்கு போய் நேர்ல போய் பார்க்க வேண்டியது சுகாதாரத்துறை அமைச்சர். சுகாதாரத்துறை அமைச்சர் யாரு? இவன் அருண்குமார் அருண்ராஜ் போனது யாரான்னு பார்த்தா அறநிலையத்துறை அமைச்சர் போறாப்ல. இந்த பிரபுன்ற பாருங்க, ரமேஷ். அந்த ஆளு போயிட்டு இருங்க நான் வந்து இது நான் நிறைவேற்றிக்கிறேன் அது இதுன்றான். நீ என்னத்துக்கு போற? அருண்ராஜ் ரொம்ப லேட்டா ஒரு என்னமோ ஒரு ஃபார்முலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு விடுறாங்க. அதுலயும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படாதனால இப்ப திரும்பவும் போராட்டத்துல போய் ராத்திரி முழுக்க போராட்டத்துல உட்காந்துருக்காங்க செவிலியர்கள். தங்களோட சக செவிலியருக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. முதல்ல இந்த நியூஸ் எப்படி இல்ல ரிப்போர்ட் இதெல்லாம் ரொம்ப வியர்டா இருக்குல்ல. இதெல்லாம் முன்னாடி நடந்ததே இல்ல. ஒரு டாக்டருக்கு தெரியாதா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு? எப்படி இந்த மாதிரி எல்லாம் எந்த உலகத்துல இருந்து வந்திருக்காங்க இவங்க எல்லாம் திடீர்னு? எல்லாம் சினிமா பார்த்து எல்லாம் என்ன இது ரீல்ஸ் போடுறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல மக்கள் எல்லாருமே மென்டலைஸ் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? டிப்ரெஷன்ல? எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ நாள் இதுங்கெல்லாம் எங்க இருந்தாங்க? ஏன் இவ்ளோ மட்டமா ஊபியில கூட இப்படி நடந்திருக்காது போல இருக்கு. அத நியூஸ ரிப்போர்ட் பண்றது எப்படி ரிப்போர்ட் பண்றாங்கன்னா, அவங்க என்னவோ ரொம்ப பழைய நர்ஸ் மாரி அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்றாங்க. அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு, ஸ்டூடெண்ட் அவங்க. இறந்து போன பொண்ணு சின்ன பொண்ணு, 19 வயசு தான் ஆகுது. அதுவே ப்ராப்பரா இந்த மக்களுக்கு அந்த நியூஸ் எடுத்துட்டு வந்து சேர்க்கிற ஆட்களே அது சரியா பண்றது கிடையாது. அங்கேயே பிரச்சனை நடக்குது. அங்கேயே வந்து அது ஒரு வேற ஒரு இடத்துக்கு இல்ல கொண்டு அலன், போயிடுறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி என்ன சொல்றது அன்டெவலப்ட் இல்லைன்னா வந்துட்டு அண்டர் டெவலப் ஸ்டேட்ஸ் இருந்தா பரவாயில்ல. இங்க எல்லாருமே படிச்சவங்க. அந்த டாக்டருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? நார்மலா இப்போ ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா ஒரு 10 வயசு குழந்தைக்கு தெரியும்ல, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வியர்டா இருக்கே, இதெல்லாம் பண்ணக்கூடாதே அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் எப்படி இப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்க, இப்படி ஆக்ட் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் எப்படி ஆக்ட் பண்றாங்க? ரியாக்ட் பண்றது, ரிப்போர்ட் பண்றது செகண்டரி. அதை தனியா வச்சிடலாம். எப்படி அவங்க இப்பெல்லாம் யோசிக்கிறாங்க? இந்த தாட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எப்படி வருது? இல்ல அந்த டாக்டர் ஒரு நிமிஷம், அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டர் கூப்பிட்டு அவங்க உறவினர்கிட்ட அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க. பேசுறப்ப வந்து டோஸ் அதிகமாயிடுச்சு, உங்க பொண்ணு இறந்து போச்சு, நீங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம நீங்க வந்து வாங்கிட்டு போயிடுங்க உங்க பொண்ணவை நாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க இல்லைங்க நாங்க கேஸ் கொடுத்து நாங்க கேஸை மூவ் பண்றோம், எங்க பொண்ணுக்கு வந்து சிகிச்சை வந்து மூக்குல தான், ஆனா வந்து இங்க பொண்ணுக்கு வந்து நீங்க வந்து வயிற்று பகுதியில கிழிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி செவிலியர்கள் வந்து சக செவிலியர்கள் இருக்கிற பெண்கள் சொல்றாங்க. எங்களுக்கு இது முரண்பாடா இருக்கு, அதனால நாங்க வந்து வழக்க கொடுக்க போறோம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கு அந்த டாக்டர் நினைக்கிறேன் அந்த உடனே பேசுறாப்புல அவங்க சித்தப்பா சொல்றப்படி சொல்றாருன்னா, நாங்க நாங்க தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், ரிப்போர்ட் நாங்க தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன மீன் பண்ணுதுன்னா, போஸ்ட்மார்ட்டம் நாங்க தான் கொடுக்கணும், நாங்க என்ன வேணா கொடுப்போம்,
நீங்க போலீஸ்க்கே போனா கூட அரசு மருத்துவர் நாங்க தான் போஸ்ட்மார்ட்டம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்கன்னா அது என்ன மாதிரியான மைண்ட் செட்டுக்குள்ள வரும்? இதை வந்து அந்த ரமேஷ் கிட்ட சொல்றப்ப அவர் என்ன பண்றாரு, ஆக்சிடென்ட் கறந்து போறாப்புல. எனக்கு புரியல. இது வந்து அவர் த்ரெட்னிங். இறந்து போன பெண்ணை வந்து நான் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு நாங்க என்ன வேணா பண்ணி நாங்க ரிப்போர்ட் தருவோம்னு சொல்றது ஒரு ஃபோர்ஜரி வேலை. அந்த ஃபோர்ஜரியில நாங்க பண்ணணும்னு ஒரு மருத்துவர் வந்து உடனே சொல்றாங்க. அதை வந்து வெறுமனே கடந்து போறது வந்து எனக்கு புரியல. எனக்கு இவங்கதான் வந்து நாட்டை காப்பாற்ற அந்த போராட்டத்துல இருந்த அந்த சிவிலியர்ஸ் சொல்றாங்க என்ன திரும்ப சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் திங் நீங்க அவங்கள வந்து ஓபியில வச்சு ட்ரீட் பண்ணிருக்கீங்க, நீங்க சர்ஜரி சம்திங் ஏதோ பண்ணிருக்கீங்க, அது தப்பு. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க சர்ஜரி பண்ண போறீங்கன்னா கன்சர்ன் யாருடைய கன்சர்ன்ல நீங்க இதை பண்ணீங்க, யாரோட கன்சர்ன்ஸும் கிடையாது, அவங்க பேரண்ட்ஸும் யார் கன்சர்னும் இல்லை. அப்போ நீங்க எதன் அடிப்படையில ஃபர்ஸ்ட் சர்ஜரியை நீங்க மூவ் பண்ணீங்க? அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை இன்னும் டீப்பா கேட்கும்போது இல்ல அந்த பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ முன்னுக்கு பின் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. இத காமன் பீப்புளுக்கு கிடையாது, அதே ஹாஸ்பிட்டல்ல படிச்சுக்கிட்டு பார்ட் டைமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த செவிலியர்கள் கிட்டயே இவ்வளவு கதை சொல்றாங்க அப்படின்னா, அப்போ உன்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு காமன் பர்சனா போய் நம்ம காதுல இவனுங்க ஏறி மிளகா அரைச்சானுங்க, நம்ம தலையில ஏறி மிளகா அரைச்சானுங்க, நமக்கு என்ன தெரியவா போகுது? நம்ம நம்பிக்கிட்டு வரதானே போறோம். எக்ஸாக்ட்லி மேட்ரே இதுதான். எக்ஸாக்ட்லி. அண்ணா அண்ணா நான் பேசவா? இல்லண்ணே, எனக்கு ஒரு பக்கம் வந்து நேத்து இந்த 2 சம்பவங்களுமே பெண்களை சார்ந்து இருந்த சம்பவங்கள். ஆனா அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த அரசு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தது என்னன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு வந்து நாங்க கண்டிப்பா வந்து குரல் கொடுப்போம், பெண்களுக்கு எதிராக எங்க ஆட்சியில வந்து எதுவுமே நடக்காதுன்றத பெண்களை தான் வந்து கிரைம் அகேன்ஸ்ட் உமனை தான் வந்து இவங்க ஸ்ட்ராட்டஜியா வச்சு திமுக ஆட்சியில நடக்குது, திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது எமோஷனலா சென்டிமெண்டா இன்ஃபுளுசர்ஸை வச்சு பேசி தான் வந்து பெண்கள் ஓட்டை கவர்ந்து வாங்கினாங்க. இப்ப இவங்க ஆட்சியில வந்து நடந்திருக்கு. நேத்து நடந்த சம்பவமோ, இல்ல இன்னைக்கு நடந்த சம்பவத்திலயோ வந்து ஒரு பக்கம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, மக்களுக்கு இதுல வந்து ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த ரூட் மாஃபியா வந்து இந்த கடந்த 15 நாட்களா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு இன்சிடென்ட்டையுமே வெளியில தெரிய விடாம பண்ணிட்டாங்க. அறந்தாங்கில அந்த மாணவியோட சம்பவமா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த காதல் ஒரு ஐஜி ஆபீஸ் முன்னாடி வந்து கேம்ப் ஆபீஸ் முன்னாடி வந்து துடிக்க துடிக்க கொன்னதா இருக்கட்டும், எந்த சம்பவங்களும் பெருசா எந்த ஒரு பப்ளிக்குக்கும் போகல. ஆனா நேத்து வந்து அந்த குழந்தையோட இறப்பு வந்து பாத்தீங்கன்னா தன்னெழுச்சியா வந்து மாறி ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு எந்த ஒரு அரசியலுக்கு சாராத ஒரு போராட்டமா வந்து நேத்து மாறி நடந்திருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு செவிலியர்கள் போராட்டம். இந்த செவிலியர்கள் போராட்டத்துல ஒரு 90% மக்கள் பேர் போராட்டத்துல இருக்க செவிலியர்கள் வந்து என்னோட கெஸ் படியோ, இல்ல நம்மளோட கெஸ் படியோ தாவேக்காக்கு ஓட்டு போட்ட செவிலியர்களா தான் இருப்பாங்க. ஆனா ஒரு சொந்த ஓட்டு போட்ட ஒரு கட்சிக்கு எதிரா இந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் மிஸ்மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிரா வந்து ஒரு பெரிய போராட்டம், தன் சொந்த கட்சிக்கு எதிராவே இவ்வளவு பெரிய ஒரு மகளிர் வந்து முன்னாடி வராங்க அப்படின்னா, இது வந்து ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டம். நேத்துல இருந்து ரூட் மாஃபியா வந்து இவங்க 2 போராட்டத்தையும் எப்படி வந்து பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியாம திணறானுங்க. நான் இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு மேல வந்து இதே மாரியான ஒரு கவர்ன்மெண்ட் வந்து ரன் ஆயிட்டே இருந்துச்சுன்னா, இந்த மாதிரியான தன்னெழுச்சியான போராட்டங்கள் வந்து தொடர ஆரம்பிக்கும். தொடர ஆரம்பிக்கிறப்ப திணற ஆரம்பிப்பானுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆட்சி கலையும். இன்னொன்னு, அ இப்ப தாவேக்காக்காரன் நேத்துல இருந்து அவ்ளோ வந்து அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கான் இந்த இஷ்யூஸ வந்து. அந்த பொண்ணு எப்படி வெளில வந்துச்சு? அந்த பொண்ண யார் பாத்துக்க மாட்றாங்க? அப்படி இப்படின்னு அவ்ளோ அப்யூஸ் பண்றான். ஏன்னா, இப்ப கூட வந்து என்னோட சித்தப்பா வீட்டுக்கு வந்து எங்க வீட்ல அவங்க சித்தப்பா தனியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நான் சாப்பாடு வந்து எங்க வீட்ல இருந்து கொண்டு போய் குடுத்துட்டு வரதுக்கு போனேன். 2 பொண்ணுங்க வந்து சின்ன குழந்தைங்க. ஒரு 10, 12 வயசு இருக்கும். வெளியில வந்து ஒரு கரண்ட் கம்பத்துக்கு கீழ உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு நின்னு சொல்லிட்டு போறாரு, "பாப்பா இங்க வெளியில உட்கார்ந்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. ரொம்ப சேஃப் இல்ல. வீட்டுக்கு போங்கன்னு" நான் சொல்லிட்டு நான் வந்தேன். எனக்கு ஒரு பக்கம் தோணுச்சு, அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறது அந்த பொண்ணோட உரிமை. நாம ஏன் அந்த இடத்துல வந்து சொல்லணும்னு. ஆனா இன்னொரு பக்கம் வந்து இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படி இருக்கு அப்படின்றனால எனக்கு வந்து வேற வழி சொன்னது அந்த பொண்ணுகிட்ட தப்பு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து எங்க உட்காருனா அதோட உரிமைன்றதுனால எனக்கு அது தப்புன்னு பட்டாலும் வேற வழி இல்ல. எ இந்த ஆட்சி வந்து அப்படிப்பட்ட ஆட்சியா இருக்கு அப்படின்னு தான் எனக்கு வந்து
தோணுச்சு. இன்னொன்னு இந்த தாவேக்காக்காரனுங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் சொல்ற வார்த்தை மனசாட்சின்றதே இல்லாதவனுங்க தான். இப்ப வரைக்கும் வந்து அவனுங்க வந்து எந்த ஒருத்தனுமே வந்து இப்படி ஒரு இது நடந்துருச்சு அப்படின்றதுக்கு வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறானுங்க. இதே திமுக ஆட்சியில வந்து நடந்தப்ப எனக்கு திவ்யான்னு ஒரு பொண்ணு ஸ்பேஸ்ல இருக்கவங்க பார்த்து ஷாலினின்னு ஒரு பொண்ணு. அது வந்து ஒரு நாள் வந்து ஸ்பேஸ்ல பேசிச்சு. என்னால வந்து திமுக ஆட்சியில இருக்கவே முடியல. சேஃபாவே இல்லன்னு சொல்லி ஸ்பேஸ்ல ஒரு நாள் அந்த பொண்ணு அழுது சீன் போட்டுச்சு. நான் இப்ப வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்கணும். என்னைக்காவது ஸ்பேஸ்க்கு வந்துச்சுன்னா ஷாலினி கிட்ட, டிவிகேல ஷாலினி கிட்ட, இப்போ உங்க அண்ணா ஆட்சியில வந்து சேஃபா இருக்கீங்களா? இப்படி ஒரு சம்பவம்